இடு. இன்னைக்கு நம்ம அலச போற டாபிக் இதுதான். இது வெறும் 7ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் வரும் செல் உயிரியல் மட்டும் கிடையாது. நீங்கள் யார், உங்கள் உடல் எப்படி இயங்குது என்பதற்கான அடிப்படை ரகசியம். இப்போது நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நொடியில், அதாவது ட்ரில்லியன் கணக்கான கண்ணுக்கு தெரியாத மிகச்சிறிய செங்கற்கள் உங்கள் உடலுக்குள் தங்களுக்குள் ரகசியமாக பேசிக்கொண்டு வேலை செய்யுது. ஆமாம். நீங்கள் சுவாசிப்பதற்கும் சிந்திப்பதற்கும் உயிர் வாழ்வதற்கும் இந்த நுண்ணிய செங்கற்கள் தான் ஓய்வில்லாம உழைச்சிட்டு இருக்கு. ஒரு பெரிய செங்கல் சுவரை பார்க்கும்போது அந்த முழு சுவரும் பல சிறிய செங்கற்களால் கட்டப்பட்டதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா? கண்டிப்பா. அல்லது ஒரு தேன்கூட்டை பார்த்தா அது எப்படி சின்ன சின்ன அருங்கோண அறைகளால் கட்டப்பட்டிருக்கோ அதே மாதிரிதான் நாமும் சரி, உங்களை சுற்றியுள்ள பச்சை புற்கள் முதல் கடலில் நீந்தும் நீலத் திமிங்கலம் வரை அனைத்து உயிரினங்களும் செல் எனப்படும் கண்ணுக்கு தெரியாத அந்த சிறிய செங்கற்களால் தான் கட்டப்பட்டிருக்கோம். மிகச் சரியான ஒப்பீடு. இப்போ நம்ம சுத்தி இருக்கிற நாற்காலி, மேஜை மாதிரி உயிரற்ற பொருட்கள் எல்லாம் அணுக்களால், அதாவது ஆட்டம்ஸால் ஆனதுன்னா நமக்கு தெரியும். படிச்சிருக்கோம். ஆனா உயிருள்ள அனைத்திற்கும் அடிப்படை அழகு இந்த செல் தான். இத புரிஞ்சுக்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். சோனான்னு ஒருத்தங்க இரவு உணவு சாப்பிடுறாங்க. சரி. கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு கடுமையான வயித்து வலி வருது. மருத்துவமனைக்கு போனா டாக்டர் சொல்றாரு, உணவு நஞ்சாயிடுச்சு, அதாவது ஃபுட் பாய்சன். அதுல நச்சு பாக்டீரியா இருந்துச்சுன்னு. ஓ, ஃபுட் பாய்சனிங். அது நாம அடிக்கடி கேள்விப்படுறதுதான். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம், அந்த உணவில் பாக்டீரியா இருந்ததை சோனாவால ஏன் பார்க்க முடியல? நமது தற்காப்பு அரணான கண்களை ஏமாற்றும் அளவுக்கு அது அவ்வளவு சிறியதா? ஆமா, அதுக்கு காரணம் அந்த சால்மோனெல்லா அப்படிங்கிற சிற்றினத்தை சேர்ந்த பாக்டீரியா ஒரு நுண்ணுயிரி. நுண்ணுயிரினா மைக்ரோ ஆர்கனிசம், சரியா? கரெக்ட். அத வெறும் கண்களால பார்க்கவே முடியாது. நுண்ணோக்கி, அதாவது மைக்ரோஸ்கோப் வழியா மட்டும்தான் பார்க்க முடியும். அட, நம் கண்களுக்கே தெரியாத அளவுக்கு மிக நுண்ணிய ஒரு ஒற்றை செல் ஒட்டுமொத்த மனித உடலையே நிலைகுலைய செய்யும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறது தான் இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஒரு நிமிஷம், இப்ப எனக்கு ஒரு பெரிய குழப்பம் வருது. சொல்லுங்க. நான் உயிர் வாழணும்னா மூச்சு விட நுரையீரல் வேணும், உணவை செரிக்க வயிறு வேணும், கழிவுகளை வெளியேற்ற தனி உறுப்புகள் வேணும். இவ்வளவு உறுப்புகள் எனக்கு தேவைப்படும் போது இந்த அமீபா, கிளாமடோமோனாஸ், அப்புறம் நீங்க சொன்ன அந்த சால்மோனெல்லா பாக்டீரியா மாதிரி ஒற்றை செல் உயிரினங்கள் எப்படி தனியா உயிர் வாழுது? நல்ல கேள்வி. உணவு எடுக்கிறது, செரிக்கிறது, மூச்சு விடுறது, கழிவு நீக்கம் பண்றதுன்னு உயிர் வாழ்வதற்கான அத்தனை அடிப்படை பணிகளையும் அந்த ஒற்றை செல்லே திறம்பட செஞ்சு முடிச்சிடுது. கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. இது ஏதோ சாதாரணமாக நடக்கும் ஒன்றல்ல. அந்த ஒற்றை செல்லுக்குள் இருக்கும் மிக நுண்ணிய பாகங்கள் குறிப்பிட்ட வேலைகளை பிரிச்சு செய்யுது. அதனாலதான் செல்ல உயிரினங்களின் அடிப்படை அமைப்பு மற்றும் செயலலகு அப்படின்னு சொல்றோம். செல்லின் அமைப்புங்கிறது அதுக்குள்ள இருக்கிற நுண்ணுறுப்புகளை குறிக்குது. அப்போ செயல்ங்கிறது அந்த உறுப்புகள் செய்யும் வேலைய குறிக்குது. பல செல் உயிரினங்கள்ல குறிப்பிட்ட பணிகளை செய்வதற்காக செல்கள் தங்களை சிறப்பா வடிவமைச்சுக்குது. புரிஞ்சுது. அப்படி என்றால் செல்கள் எல்லாம் ஒன்னின் மேல ஒன்னா சும்மா குவியலா இல்ல. இப்ப நான் என் கைய மடக்கி நீட்டுறேன்னு வச்சுப்போம். சரி. என் எலும்பு செல்கள் கைக்கு ஒரு வடிவத்தை கொடுக்குது, தசை செல்கள் ரப்பர் போல சுருங்கி விரியுது, தோல் செல்கள் ஒரு போர்வை போல மூடி பாதுகாக்குது, மூளையின் கட்டளைகளை நரம்பு செல்கள் கரண்ட் மாதிரி கடத்துது. மிக சரியான உதாரணம். குறிப்பிட்ட செயல்களை செய்வதற்காக ஒரே வடிவம் அல்லது பல வடிவங்களை கொண்ட செல்கள் ஒன்னா இணைஞ்சு ஒரு குழுவை உருவாக்குது. அந்த குழுவே திசு. அப்போ செய்யும் வேலைக்கு ஏற்ப திசுக்களின் வடிவமும் மாறும்னு சொல்றீங்க. அப்படி என்றால் விலங்குகளிலும் தாவரங்களிலும் என்னென்ன வகையான திசுக்கள் இருக்கு? வேலைக்கேத்த உபகரணங்கள் மாதிரி தான் திசுக்களும். விலங்குகள் மற்றும் மனிதர்கள்ல முக்கியமா 4 வகையான திசுக்கள் இருக்கு. 4 வகை. என்னென்ன அது? தகவல்களை கடத்தும் உயிரியல் வயர்களா நரம்பு திசு செயல்படுது. உடலை மூடி பாதுகாக்கும் வாட்டர் ப்ரூஃப் ஜாக்கெட் மாதிரி எபிதீலியல் டிஷ்யூ செயல்படுது. நரம்பு திசு, எபிதீலியல் திசு, சரி. அடுத்தது உடலின் பாகங்களை ஒன்னு சேர்க்க இணைப்பு திசு. அப்புறம் அசைவுகளுக்கு இயந்திரம் போல உதவுறதுக்கு தசை திசு இருக்கு. சூப்பர். ஆனா தாவரங்களுக்கு தசைகளோ நரம்புகளோ கிடையாது. அங்க இந்த திசுக்களின் கட்டமைப்பு எப்படி இருக்கு? தாவரங்களோட தேவைகள் வேற இல்லையா? அங்க 3 முக்கிய திசுக்கள் இருக்கு. வேர்ல இருந்து நீரையும் இலையில இருந்து உணவையும் கடத்துறதுக்கு கடத்தும் திசு. ஓ, அது ஒரு டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் மாதிரி. ஆமா.
அப்புறம் தாவரத்தோட வெளிப்புறத்தை பாதுகாக்கும் கவசமா புறத்தோல் திசு, கடைசியா தாவரத்துக்கு வலிமையையும் ஆதரவையும் தரும் அடிப்படை திசு. இப்போ செல்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு குழுவா மாறி திசுக்கள் ஆகிடுச்சு. அடுத்து என்ன நடக்கும்? அங்கதான் அடுத்த கட்டமைப்பு வருது. வெவ்வேறு வகையான திசுக்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட பணியை செய்யும் அமைப்பை உருவாக்குது. இந்த அமைப்பைத்தான் நாம உறுப்பு, அதாவது ஆர்கன்னு சொல்றோம். உறுப்புகள். ஓ, அப்போ மனித உடலில் உள்ள வயிறு, கண், இதயம், நுரையீரல் இதெல்லாமே உறுப்புகள் தானா? ஆமா. உதாரணமா இதயத்தையே எடுத்துக்குவோம். அதுல ரத்தத்தை உந்தி தள்ள தசை திசுவும் இதய துடிப்பை கட்டுப்படுத்த நரம்பு திசுவும் இணைந்து செயல்படுது. தாவரங்கள்லயும் இதே போல உறுப்புகள் உண்டு. இலைகள், தண்டு, வேர்கள் இதெல்லாம் தாவரங்களின் உறுப்புகள். தனித்தனி உறுப்புகள் உருவான பிறகு அவை எப்படி முழுமையா ஒரு வேலையை முடிக்குது? தனித்தனி உறுப்புகள் இணைந்து உறுப்பு மண்டலங்களா, அதாவது ஆர்கன் சிஸ்டம்ஸா மாறுது. மூச்சு விடுறதை எடுத்துக்கலாம். அது வெறும் நுரையீரலோட வேலை மட்டும் இல்ல. அப்புறம் அது ஒரு முழுமையான சுவாச மண்டலம். நாம சுவாசிக்கும் காற்று நாசி துவாரங்கள் வழியா உள்ள நுழைஞ்சு, நாசி அறைகளை கடந்து, காற்று குழாய் வழியா பயணித்து, இறுதியா நுரையீரலை அடையுது. இந்த தொடர்ச்சியான உறுப்புகள் வரிசையா தங்கள் வேலையை செய்தால்தான் சுவாசம் நடைபெறும். தாவரத்தின் வேர் அமைப்ப ஒரு மிகச்சிறந்த உறுப்பு மண்டலம்னு சொல்லலாம். அது ஒரே நேரத்துல ஒரு நங்கூர மாதிரியும் ஒரு ஸ்ட்ரா மாதிரியும் செயல்படுது. ஸ்ட்ரா மாதிரியா? கண்டிப்பா. முதன்மை வேர் ஆழமா போகுது. அதுலேந்து பிரியிற 2ஆம் நிலை வேர், 3ஆம் நிலை வேர் எல்லாம் நிலம் முழுக்க பக்கவாட்டுல பரவுது. ஓ, அப்போ இது எல்லாம் சேர்ந்து மண்ணில இருந்த நீர் மற்றும் கனிமங்களை கடத்துவதற்கும் காற்றில் சாயாம தாவரத்தை உறுதியா நிலைநிறுத்துவதற்கும் உதவுது. மிகச்சரியா சொன்னீங்க. இப்போ ஒரு முழுமையான வரைபடம் கண்களுக்குள் தெளிவா விரியுது. அடிப்படை அலகான செல், பல செல்கள் இணைந்து திசு, பல திசுக்கள் இணைந்த உறுப்பு, பல உறுப்புகள் இணைந்து உறுப்பு மண்டலம், அப்புறம் இறுதியா பல உறுப்பு மண்டலங்கள் இணைந்து முழு உயிரினம். இந்த தெளிவான சங்கிலித் தொடர் அமைப்பு உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. அதுதான் இயற்கையின் அற்புதம். முதல்ல தாவர செல்லை எடுத்துக்குவோம். புயல், மழை, வெயில் என அனைத்தையும் தாங்கிக் கொள்ளணும். அதுக்காக இயற்கை அந்த தாவர செல்லுக்கு கொடுத்த ஒரு பிரத்யேகமான கவசம் தான் செல் சுவர். ஓஹோ, செல் சுவர். ஆமா. ஒரு கோட்டைக்கு எப்படி ஒரு பெரிய காம்பவுண்ட் சுவர் பாதுகாப்பா இருக்கோ, அதே போல தாவர செல்லை சுற்றி இந்த செல் சுவர் இருக்கு. இதோட முக்கிய வேலையே செல்ல பாதுகாப்பதும், எந்த ஒரு அழுத்தத்திலும் அதனுடைய வடிவத்தை மாறாம அப்படியே நிலைநிறுத்துவதும் தான். அதனாலதான் தாவரங்கள் தொடுவதற்கு ரொம்ப கடினமா இருக்கு. சரி, கோட்டைக்கு சுவர் கட்டி பாதுகாப்பு கொடுத்துட்டோம். ஆனா கோட்டைக்குள் இருப்பவர்களுக்கு சாப்பிட உணர்வு வேண்டாமா? ஆமாம், கண்டிப்பா வேணும். விலங்குகள் இரை தேடி போகும், நாம சமைக்கிறோம். ஒரே இடத்துல நிக்கிற தாவரங்களுக்கு எப்படி உணவு கிடைக்குது? அங்கதான் தாவரச் செல்லின் மிக முக்கியமான ஒரு உறுப்பு வேலை செய்யுது. அதோட பேர் தான் பசுங்கணிகம். பசுங்கணிகம், பேரிலே பசுமை இருக்கு போல. ஆமா, நீங்க கவனிச்சது சரிதான். இந்த உறுப்புல பசுமை நிறமுடைய கணிகங்கள் அதிகமா நிறைஞ்சிருக்கு. இத தாவரச் செல்லின் சூரிய ஒளி சமையலறைனே நம்ம சொல்லலாம். சூரிய ஒளி சமையலறையா? சூரிய ஒளியை அப்படியே கவர்ந்தெழுத்து அதை பயன்படுத்தி ஒளிச்சேர்க்கை மூலமா தாவரங்களுக்கு தேவையான உணவை தயாரிக்குது. வாவ், பாதுகாப்பிற்கு செல் சுவர், உணவு தயாரிக்க பசுங்கணிகம், அருமை. உணவுக்கு ஏற்பாடாயிடுச்சு. தண்ணீருக்கு என்ன செய்யறது? தண்ணீரை சேமித்து வைக்க தாவர செல்லுக்குள் ஒரு பிரம்மாண்டமான தண்ணீர் தொட்டி இருக்கு. அதோட பேர் தான் பெரிய குமிழ்கள். பெரிய குமிழ்கள், ஓகே. இந்த பெரிய குமிழ்கள்ல தான் கரிம கனிம வேதி மூலக்கூறுகள், அதோட நிறைய நீர் சேமித்து வைக்கப்படுது. தாவரத்துக்கு தண்ணீர் கிடைக்காத வறட்சியான நேரங்கள்ல கூட இதுதான் செல் உறுப்புகளுக்கு மிகப்பெரிய ஆதரவை வழங்கி தாவரத்தை வாடாமல் பாதுகாக்குது. சூப்பர். இப்ப மிக தெளிவா புரியுது. செல் சுவர், பசுங்கணிகம், பெரிய குமிழ்கள் என தாவர செல் ஒரு முழுமையான தற்சார்புடைய கோட்டையாகவே செயல்படுது. ஆமாம், 100க்கு 100 உண்மை. சரி, அப்படியே மெதுவா நம்ம விலங்கு செல்லுக்கு வருவோம். தாவரங்களுக்கு இவ்ளோ பாதுகாப்பான சுற்றுச்சுவர் இருக்குன்னு பார்த்தோம். ஆனா விலங்கு செல்லுக்கு அது இல்லையே. அப்படியானால் நகரும் விலங்கு செல்லுக்குள் என்ன ஸ்பெஷல் இருக்கு? செல் சுவர் தேவையில்லை. ஏன்னா நான் முன்பே சொன்னது போல அவை நகரக்கூடியவை. மேலும் விலங்குகளுக்கு எலும்புக்கூடு என்ற ஒரு அமைப்பு தனியா இருக்கு. ஆமா, கரெக்ட். விலங்கு செல்கள் சற்று நெகிழ்வு தன்மையுடன், அதாவது ஃப்ளெக்சிபிளா இருந்தாதான் நம்மால் ஓடவும் வளையவும் முடியும். ஆனா விலங்கு செல்லில் மட்டும் இருக்கக்கூடிய தாவர செல்லில் இல்லாத ஒரு பிரத்யேகமான உறுப்பு ஒன்னு இருக்கு.
அதுதான் சென்ட்ரியோல். சென்ட்ரியோல் இதோட வேலை என்ன? இது எப்படி இருக்கும்? இந்த சென்ட்ரியோல் பார்ப்பதற்கு கோள வடிவம் கொண்டது. அது எப்பொழுதுமே தனியா இருக்காது, ஒரு ஜோடியாகத்தான் காணப்படும். ஓஹோ, ஜோடியா இருக்குமா? சரி, இது என்ன பண்ணும்? நாம வளரும் போதோ அல்லது நமக்கு ஏதேனும் காயம்பட்டு ஆறுவதற்கோ ஒரு செல் இரண்டாக பிரிய வேண்டும். இதத்தான் செல் பகுப்புன்னு சொல்வோம். இந்த செல் பகுப்பு நடைபெறும்போது செல்லுக்குள் இருக்கும் பொருட்களை சமமாக பிரிக்க உதவும் ஒரு கருவிதான் இந்த சென்ட்ரியோல். இந்த ஸ்பிண்டில் நார்களை பெருக்கமடைய செய்வதுதான் சென்ட்ரியோலின் மிக முக்கிய பணி. இது விலங்கு செல்கள்ல மட்டுமே உள்ள ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி. சூப்பர். சரி, தாவர செல்லில் தண்ணீரையும் சத்துக்களையும் சேமிக்க பெரிய குமிழ்கள் இருந்தன. விலங்குகளும் தண்ணீர் குடிக்குதே, அப்படியானால் விலங்கு செல்லிலும் அந்த தண்ணீர் தொட்டிகள் உண்டா? நிச்சயமா இருக்கு. விலங்கு செல்லிலும் கனிம வேதி மூலக்கூறுகள் மற்றும் நீரை கொண்டு செல் உறுப்புகளுக்கு ஆதரவு வழங்கும் குமிழ்கள் இருக்கு. ஆனா தாவரங்களோட ஒப்பிடும்போது இவை அளவில் மிகவும் சிறியவை. ஓ, அதனால இது சிறிய குமிழ்கள்னு சொல்றோம், அப்படிதானே? ஆமா, சரியா சொன்னீங்க. இப்போ இரண்டிற்கும் பொதுவா உள்ள தொழிற்சாலைக்கு வருவோம். வாங்க பாப்போம். ஒரு பெரிய தொழிற்சாலை இயங்கணும்னா ஒரு பாஸ் அல்லது மேலாளர் தேவை, வேலை செய்ய பெரிய இடம் தேவை, மெஷின்கள் தேவை மற்றும் அந்த மெஷின்களோட பவர் சப்ளை தேவை. நமது செல் தொழிற்சாலைக்குள்ள இது எப்படி நடக்குது? இந்த தொழிற்சாலையின் மேலாளர் யார்? அந்த மேலாளரை நாம கட்டுப்பாட்டு மையம்னு அழைக்கலாம். அதோட பேர் தான் உட்கரு. உட்கரு. ஆமா, செல்லுக்குள் என்ன நடக்க வேண்டும், யார் எந்த வேலையை செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்வது இந்த உட்கரு தான். இதுதான் செல்லில் உள்ள பெரிய செல் உறுப்பும் கூட. ஓகே, உட்கரு தான் செல்லின் பாஸ். அப்படியென்றால் இந்த தொழிற்சாலையில் வேலை நடக்கும் அந்த மாபெரும் தரைப்பகுதி எது? மிஷின்கள் எங்கே வைக்கப்பட்டிருக்கு? அந்த தரைப்பகுதி தான் சைட்டோபிளாசம். இது செல் சவ்வை உள்ளடக்கிய ஒரு ஜெல்லி போன்ற பாய்மம். ஜெல்லி மாதிரியா? ஆமா, இந்த சைட்டோபிளாசம் உட்கருவை தவிர செல்லின் மற்ற அனைத்து பகுதிகளிலும் பரவி காணப்படும். தொழிற்சாலையில் எல்லா இயந்திரங்களும் இந்த சைட்டோபிளாசத்துல தான் மிதந்து கொண்டோ அல்லது ஒட்டி கொண்டோ வேலை செய்யுது. ஒரு நிமிஷம், எந்த ஒரு மிஷினும் மின்சாரம் இல்லாம ஓடாது. செல்லுக்கு எப்படி சக்தி கிடைக்குது? வேலையை செய்வதுதான் மைட்டோகாண்ட்ரியா. ஆஹா, அப்படியானால் இந்த மைட்டோகாண்ட்ரியா தான் அந்த உணவை எரித்து சக்தியா மாற்றுறதா? ஆமாம், இது ஒரு செல் சுவாச உறுப்பு. இரு செல்களுக்கும் தேவையான ஒட்டுமொத்த சக்தியையும் இதுதான் வழங்குது. ஓஹோ. இந்த மைட்டோகாண்ட்ரியா உணவை எரித்து அடினோசின் ட்ரைபாஸ்பேட் என்ற மூலக்கூறை உருவாக்கி செல்லுக்கு வழங்குது. இத சுருக்கமா ஏடிபின்னு சொல்வோம். இந்த ஏடிபி தான் செல்லின் உண்மையான கரண்ட் அல்லது பேட்டரி சக்தி. ஓகே பாஸ், அதாவது உட்கரு வந்தாச்சு, தரைப்பகுதி சைட்டோபிளாசம் வந்தாச்சு, பேட்டரியான மைட்டோகாண்ட்ரியாவும் வந்தாச்சு. இப்போ பொருட்களை உற்பத்தி செய்யும் மிஷின்கள் எவை? அந்த மிஷின்களின் பெயர்தான் ரைபோசோம். இது ஆர்என்ஏவை தன்னுள் பெற்றுள்ளது. இதோட வேலை என்ன? இதோட முக்கிய வேலை என்னவென்றால் செல்லுக்கு தேவையான புரோட்டீன், அதாவது புரதம் மற்றும் பாலிபெப்டைடுகளை ஒன்றிணைத்து உருவாக்குவதுதான். பாலிபெப்டைடுகள்னா என்ன? பாலிபெப்டைடுகள் என்பவை புரதங்களை உருவாக்குவதற்கான அடிப்படை சங்கிலிகள். ஆக புரத உற்பத்தி மையமே இந்த ரைபோசோம் தான். இந்த ரைபோசோம் இயந்திரங்கள் எங்கே இருக்கும்? சைட்டோபிளாசத்தில் சும்மா மிதந்து கொண்டிருக்குமா? சில மிதக்கும், ஆனா நிறைய ரைபோசோம்கள் ஒரு பெரிய கன்வேயர் பெல்ட் போன்ற அமைப்பில் ஒட்டிக்கொண்டு வேலை செய்யும். அந்த அமைப்பின் பெயர்தான் எண்டோபிளாசா வலைப்பின்னல். எண்டோபிளாசா வலைப்பின்னல். ஆமா, இது தட்டையான அல்லது குழாய் போன்ற பைகளால் உருவாக்கப்பட்ட ஒரு உட்புற சவ்வு அமைப்பு. இந்த எண்டோபிளாசா வலைப்பின்னல் ரைபோசோம்களுடன் இணைந்து புரதச் சேர்க்கைக்கு பெரிதும் உதவுது. ஐயம்மா, சரி, கன்வேயர் பெல்ட்டில் புரோட்டீன் தயாராகி விட்டது. இதை அழகா பேக் செஞ்சு செல்லின் மற்ற பகுதிகளுக்கு டெலிவரி செய்வது யார்? அந்த பேக்கிங் மற்றும் டெலிவரி செய்யும் துறையின் பெயர்தான் கோல்கி உடலம். இவை ஒன்றன் மேல் ஒன்று அடுக்கி வைக்கப்பட்ட சுரபி குழல்களுடன் அமைந்த உறுப்புகள். ஒன்றன் மேல் ஒன்றா? தட்டுகள் அடுக்கி வச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமா? ஆமா, சரியா அதே மாதிரி இருக்கும். இவை நொதிகளை சுரந்து அவற்றை செல் இடைவெளிக்கு கடத்தும் பணியை மிக துல்லியமா செய்யுது. இது உண்மையிலே பிரமிப்பா இருக்கு. ஒரு சின்னஞ்சிறிய புள்ளிக்குள் இவ்வளவு பெரிய அறிவியல் தொழிற்சாலையா? ஆமா, இயற்கை ரொம்ப ஆச்சரியமானது. சரி, விலங்குகளுக்கும் தாவரங்களுக்கும் இதுல என்ன வித்தியாசம் இருக்கு? இது மிக முக்கியமான ஒரு கேள்வி.
விலங்கு செல்களை, அதாவது மனிதர்களாகிய நமது செல்களை எடுத்துக்கிட்டா அதன் வெளி எல்லையா இருப்பது பிளாஸ்மா சவ்வு. இத செல் சவ்வுன்னு சொல்வாங்க. அப்போ தாவரங்களுக்கு கூடுதலா ஏதாவது பாதுகாப்பு இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அதனாலதான் தாவர செல்களுக்கு அந்த பிளாஸ்மா சவ்விற்கு வெளியே ரொம்ப கடினமான ஒரு அடுக்கு இருக்கு. அதத்தான் நம்ம செல் சுவர் அப்படின்னு சொல்றோம். இது செல்லுலோஸ் அப்படிங்கிற உறுதியான கலவையால ஆனது. அதாவது செங்கலால் கட்டப்பட்ட ஒரு உறுதியான மதில் சுவர் போல செயல்படுது, அப்படிதானே? 100க்கு 100 உண்மை. ஒரு மரம் 100 அடி உயரத்துக்கு வளர்ந்தாலும் காத்துல சாய்ந்து விடாமல் நேரா நிப்பதற்கு இந்த செல் சுவர் தான் காரணம். இது தாவரத்துக்கு ஒரு உறுதியையும் வடிவத்தையும் தருது. வாவ், சூப்பர். இப்போ முதல்ல உடலோட வெளிப்பகுதியிலிருந்து ஆரம்பிக்கலாமா? என் விரல் அந்த சூடான பாத்திரத்தை தொட்ட உடனே சூடு அப்படிங்கிற உணர்வை முதல்ல எதிர்கொள்றது யாரு? அங்கதான் நம்ம உடலோட முதல் பாதுகாப்பா அரண் இருக்கு. உடலின் வெளிப்பகுதியை முழுமையா மூடி பாதுகாக்கும் அந்த செல்களோட பேர் தான் எபிதீலியல் செல்கள். எபிதேலியல் செல்கள். ஓகே. இப்போ இது நம்ம உடம்புக்கு போட்டிருக்கிற ஒரு கவர் மாதிரி செயல்படுதா? நான் ஒரு புது நோட்டு புத்தகம் வாங்கினா அது கிழியாம இருக்க ஒரு பிரவுன் ஷீட் போட்டு அட்டை போடுவேனே, அது போலவா? இந்த எபிதீலியல் செல்களோட வடிவத்தை பாத்தீங்கன்னா அது தட்டையான மற்றும் சில இடங்கள்ல தூண் வடிவம் கொண்டவையா இருக்கும். உடலின் மேற்பரப்பை மூடி பாதுகாப்பதுதான். ஓஹோ, எபிதீலியல் செல் ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி. சரி, இப்போ சூடான பாத்திரத்தை எபிதீலியல் செல்கள் தொட்டுடுச்சு, சூடுதன் தெரிஞ்சிடுச்சு. ஆனா என் கை எப்படி பின்னாடி வருது? கைய மடக்க வேற ஏதோ ஒன்னு உதவி பண்ணணுமே. அசைவுக்கும் காரணமான செல்கள் தான் தசை செல்கள். தசை செல்களா? நான் குறிப்புகள்ல படிக்கும்போது இது சுருங்கி விரிவடையும் தன்மை கொண்டவைன்னு இருந்துச்சு. தசை செல்கள் தானாவே சுருங்கி விரியுமா? கரெக்ட். இது தாமாகவே சுருங்கி பழைய நிலைக்கு திரும்பும் உயிருள்ள மோட்டார்கள். இதோட அமைப்பு கவனிச்சிங்கன்னா இது நீண்ட மற்றும் கதிர்கோள் வடிவம் கொண்டது. கதிர்கோள் வடிவம்னா எப்படி இருக்கும்? அதாவது நடுவுல சற்று தடிமனாகவும் 2 ஓரங்கள்லயும் கூர்மையாகவும் இருக்கும். பல லட்சக்கணக்கான தசை செல்கள் ஒரே நேரத்துல சுருங்குறதால தான் தசைகளோட இயக்கம் சாத்தியமாகுது. அதனாலதான் உங்களால கைய உடனே பின்னாடி இழுக்க முடியுது. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வருது. பாத்திரத்துல கைப்பட்டது விரல்ல இருக்கிற எபிதீலியல் செல்லுக்கு தெரியும், கையை இழுக்க தசை செல்லுக்கு தெரியும். ஆனா அந்த ஒரு மைக்ரோ செகண்ட்ல மூளைக்கு தகவல் போய் மூளையிலிருந்து மறுபடியும் தசைக்கு எப்படி தகவல் வந்துச்சு? இதுக்கு தான் நம்ம உடலோட போஸ்ட்மேன் வராரு. இந்த செய்திகளை கடத்துறதுக்காகவே நம்ம உடம்புல ஒரு செல் இருக்கு. அதுதான் நரம்பு செல்கள். நரம்பு செல்கள். இதோட அமைப்பு ரொம்ப விசித்திரமா இருந்துச்சு. உடலம் கிளைத்த மற்றும் நீண்ட நரம்பு நார்களை கொண்டவைன்னு இருக்கு. இது பார்க்க மரத்து கிளைகள் மாதிரியும் வீட்ல போற வயர் மாதிரியும் இருக்கே. நீங்க சொன்ன 2 உதாரணங்களுமே சரிதான். முதல்ல அந்த கிளைத்த உடலம் எதுக்குன்னா அது ஒரு ஆண்டனா மாதிரி செயல்படுது. ஓ, டிவியில சிக்னல் பிடிக்கிற மாதிரி சுடுதுங்கிற தகவலை கேட்ச் பண்றதுக்காகவா? ஆமா, சுற்றியுள்ள செல்கள்ல இருந்து வர தகவலை அந்த கிளைகள் வாங்கிடுது. தகவல் கிடைச்சதும் அந்த நீண்ட நார்கள் ஒரு ஃபைபர் ஆப்டிக் கேபிள் மாதிரி அந்த சிக்னலை வேகமா மூளைக்கு கொண்டு போகுது. ஆஹா, மூளை உடனே ஆபத்து, கையை எடுன்னு மறுபடியும் இதே நார்கள் வழியா கை தசைகளுக்கு தகவல் அனுப்புது. சரியா புடிச்சிட்டீங்க. இந்த நீண்ட நார்கள் இருக்கிறதால தான் உடலின் செயல்களை ஒருங்கிணைக்க முடியுது. மேலும் செய்தி பரிமாற்றம் செய்யும் வேலையையும் இது செய்யுது. சூப்பர் போஸ்ட்மேன் வேலை. இந்த நரம்பு செல்கள் மட்டும் இல்லனா கை முழுசா வெந்த பிறகு கூட நமக்கு வலி தெரியாம நின்னுட்டு இருப்போம். சரி, தகவல் போச்சு, தசை சுருங்கி கையை இழுத்துடுச்சு. ஆனா இந்த வேலையெல்லாம் நடக்க தேவையான எனர்ஜி, அதாவது ஆக்சிஜனை உடம்போட மூலமுடுக்கெல்லாம் கொண்டு போறது யாரு? அதுதான் நம்ம உடலோட டெலிவரி வண்டி, இரத்த சிவப்பு செல்கள். இரத்த சிவப்பு செல்கள். இது வட்ட வடிவம், இருபுற குழி மற்றும் தட்டு வடிவம்னு குறிப்புல இருக்கு. அப்போதான் அதோட மேற்பரப்பு, அதாவது சர்ஃபேஸ் ஏரியா அதிகமா இருக்கும். ஓஹோ, அப்போ நிறைய ஆக்சிஜனை தன்னுள்ளே நிரப்பிக்கிட்டு போக வசதியா இருக்குமா? ஆமாம், உடலின் பல்வேறு பகுதிகளுக்கு ஆக்சிஜனை எடுத்து செல்வதும் அங்கிருந்து தேவையற்ற கார்பன் டை ஆக்சைடை சேகரித்து வருவதும் இதன் வேலை. கார்பன் டை ஆக்சைடு. இரத்த சிவப்பு செல்களோட வடிவமும் ரொம்ப ஈஸியா ஞாபகத்துக்கு வந்துடும். வட்ட வடிவம், இருபுற குழி, தட்டு வடிவம். இப்போ இந்த 4 செல்களையும் ரொம்ப ஆழமா பார்த்துட்டோம். ஆமா. இப்போ விலங்குகளோட செல்களை சுத்தி ஒரு எல்லை இருக்கு. அதுக்கு பிளாஸ்மா சவ்வு அல்லது செல் சவ்வு அப்படின்னு பேர் இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம். விலங்கு செல்களை, அதாவது மனிதர்களாகிய நமது செல்களை எடுத்துக்கிட்டா அதன் வெளி எல்லையா இருப்பது பிளாஸ்மா சவ்வு. இத செல் சவ்வுன்னு சொல்வாங்க.
அந்த பிளாஸ்மா சவ்வுக்கு வெளியே ரொம்ப கடினமான ஒரு அடுக்கு இருக்கு. அதைத்தான் நம்ம செல் சுவர் அப்படின்னு சொல்றோம். இது செல்லுலோஸ் அப்படிங்கிற உறுதியான கலவையால ஆனது. இது தாவரத்துக்கு ஒரு உறுதியையும் வடிவத்தையும் தருது. தாவர செல்லிற்கு ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை தர்றதோட மிகப்பெரிய பாதுகாப்பையும் அதோட உறுதிப்பாட்டிற்கான ஒரு சட்டகமாவும் இதுதான் செயல்படுது. ஆனா இங்க எனக்கு ஒரு கேள்வி வருது. செல் சுவர் அவ்வளோ கடினமா இருந்தா ஒரு செல் அதுக்கு பக்கத்துல இருக்கிற மத்த செல்களோட எப்படி தொடர்பு கொள்ளும்? ஏதாவது வழி இருக்கணுமே. அங்கதான் பிளாஸ்மோடெஸ்மாட்டா அப்படிங்கிற அமைப்பு செயல்படுது. பிளாஸ்மோடெஸ்மாட்டா. ஆமா, பிளாஸ்மோடெஸ்மாட்டா. இது செல் சுவர்ல இருக்கிற மிகச்சிறிய துவாரங்கள். இந்த துவாரங்கள் வழியாதான் ஒவ்வொரு செல்லும் அதோட பக்கத்துல இருக்கிற செல்களோட நேரடியா இணைப்பை ஏற்படுத்திக்குது. அதனால ஒரு செல் தனித்தனி தீவா இல்லாம செடிகள் முழுக்க இருக்கிற எல்லா செல்களுமே ஒன்னோட ஒன்னு இணைக்கப்பட்ட ஒரு பெரிய டேட்டா நெட்வொர்க் மாதிரி செயல்படுது. வாவ், ஆச்சரியமா இருக்கு. அப்போ தண்ணி, சத்துக்கள் எல்லாமே இந்த வழியா தான் பரிமாறப்படுதா? கண்டிப்பா, எல்லாமே இந்த வழியா தான் செடிகளுக்குள்ள கடத்தப்படுது. சரி, இப்போ சுவரை தாண்டி உள்ளே போனா என்ன இருக்கும்? சுவருக்குள்ளே ஒரு பெரிய கடல் இருக்கிற மாதிரி ஒரு பகுதி இருக்கு, அது என்ன? ஆமா, அது ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கிற திரவ கடல்னே சொல்லலாம். அதுக்கு பேரு தான் சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம், ஓகே. இதை எப்படி புரிஞ்சிக்கலாம்னா, ஒரு செல்லுக்குள்ள நடுவுல இருக்கிற உட்கருவ, அதாவது நியூக்ளியஸை தவிர்த்து மற்ற எல்லா பகுதிகளும் சேர்ந்தது தான் இந்த சைட்டோபிளாசம். இப்போ சைட்டோசால் அப்படிங்கிறது அடிப்படையில ஒரு திரவம். இது 70% 90% வரை நீரால் ஆன ஒரு நிறமற்ற வேதியியல் கலவை. செல்லுல நடக்கிற பெரும்பாலான வளர்சிதை மாற்றங்களுக்கு தேவையான இடத்தையும் வேதியியல் பொருட்களையும் இந்த சைட்டோசால் தான் வழங்குது. இந்த சைட்டோசால் திரவம் அப்புறம் அதுல இருக்கிற செல் நுண்ணுறுப்புகள் அனைத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தமா குறிக்கிற பெயர் தான் சைட்டோபிளாசம். அப்போ இந்த எண்டோபிளாச வலைப்பின்னல், நுண்குமிழிகள், ரைபோசோம், அப்புறம் கால்கே உறுப்புகள், லைசோசோம், மைட்டோகாண்ட்ரியா, ஆமா மைட்டோகாண்ட்ரியா, சென்ட்ரியோல், பசுங்கணிகம், இந்த எல்லா நுண்ணுறுப்புகளும் அப்புறம் அவை இருக்கிற சைட்டோசால் திரவமும் சேர்ந்த முழு தொகுப்பு தான் சைட்டோபிளாசம். இது உட்கருவுக்கு வெளியே உள்ள பகுதி. அப்போ உட்கருவுக்கு உள்ளே உள்ள திரவம் இதிலிருந்து வேறொன்றா? முற்றிலும் வேறுபட்டது. உட்கருவின் உள்ளே இருக்கிற திரவம் நியூக்ளியோபிளாசம் அப்படின்னு அழைக்கப்படுது. நியூக்ளியோபிளாசம். உட்கருவுக்குள்ளதான் செல்லோட மிக முக்கியமான மரபணு தகவல்கள் இருக்கு. அதை பாதுகாக்கவும் அதோட செயல்பாடுகளுக்கும் ஒரு பிரத்யேகமான வேதியியல் சூழல் தேவைப்படுது. அதனாலதான் அது சைட்டோசால்ல இருந்து பிரிக்கப்பட்டு நியூக்ளியோபிளாசமா தனித்து இயங்குது. சரி, ஒரு நிமிஷம். இந்த அறிவியல் வார்த்தைகள் கொஞ்சம் குழப்பமா இருக்கே. என்ன குழப்பம்? இந்த சைட்டோபிளாசம், நியூக்ளியோபிளாசம், புரோட்டோபிளாசம்னு எதற்கு எடுத்தாலும் பிளாசம் பிளாசம்னு பேர் வச்சிருக்காங்களே. அதுவா, சொல்றேன் கேளுங்க. பாருங்களேன், உட்கருவுக்கு வெளியே இருக்கிற ஜெல்லி பகுதி சைட்டோபிளாசம். ஓகே, வெளியே இருந்தா சைட்டோபிளாசம். ஆனா உட்கருவுக்கு உள்ளேயும் ஒரு திரவம் இருக்கு. அத நியூக்ளியோபிளாசம், அதாவது அணுக்கரு திரவம்னு சொல்றாங்க. சரி, உள்ளே இருந்தா நியூக்ளியோபிளாசம். அப்போ புரோட்டோபிளாசம்னா என்ன? இப்போ உட்கருவுக்கு உள்ளே இருக்கிறதையும் வெளியே இருக்கிறதையும் மொத்தமா சேர்த்து ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அதுதான் புரோட்டோபிளாசம். இவ்வளவுதானா? ஆமா, சுருக்கமா சொல்லணும்னா செல்லோட முழுமையான உயிருள்ள பொருள் எதுனா அது புரோட்டோபிளாசம் தான். அற்புதம். பொதுவா ஒரு செல்லுக்கு தேவையான ஆற்றல் எங்கிருந்து கிடைக்கிறது? அந்த ஆற்றலை தருவது மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செல் நுண்ணுறுப்பு தான். ஓ, மைட்டோகாண்ட்ரியாவா? சரி, இந்த ஆற்றல் மையத்தோட வேலை என்ன? அதாவது நாம் உண்ணும் உணவை செரிமானம் செய்து அதிலிருந்து ஆற்றலை பெற இது ரொம்ப அவசியம். அப்போ எல்லா செல்களிலும் இது ஒரே அளவுல இருக்குமா? இல்ல, அங்கதான் நீங்க கவனிக்கணும். குறைந்த வேலை செய்யும் செல்களை விட சுறுசுறுப்பாக இருக்கும் செல்களில் இதோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கும். அட, அப்படியா? இதோட வடிவம் எப்படி இருக்கும்னு தேர்வுக்கு படிக்கணும். இது பாத்தீங்கன்னா கோள அல்லது குச்சி வடிவத்துல இருக்கும். அப்புறம் இது இரட்டை செவ்வால் ஆனது. இரட்டை செவ்வு. சரி, இதுக்கு ஏன் ஆற்றல் மையம்னு பேர் வந்தது? ஏன்னா இது காற்று சுவாச வினைகளில் ஈடுபட்டு ஆற்றலை வெளியிடுவதால் இது ஆற்றல் மையம் எனப்படுகிறது. இந்த ஆற்றல் செல்லோட அனைத்து வளர்ச்சிதை மாற்றங்களுக்கும் பயன்படுது. புரிந்தது. அடுத்து இங்கே மிகவும் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் மூலச்செல்கள் பற்றி கொடுக்கப்பட்டுள்ளது. அது என்ன?
மூலச்செல்கள் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான செல்கள். இவை எந்த ஒரு செல்லுக்குள் நுழைஞ்சாலும் அதற்கேற்ப மாறி பெருகும் திறன் கொண்டவை. ஓ, எந்த செல்லாகவும் மாறிடுமா? ஆமா, அதுலயும் குறிப்பாக கருவிலிருந்து பெறப்படும் மூலச்செல்கள் மிகவும் சிறப்பானவை. உதாரணமா எந்த மாதிரியான செல்களாக மாறும்? உங்க உடல்ல உள்ள இரத்த செல், நரம்பு செல், தசை செல் அல்லது சுரப்பி செல் என எந்த செல்லாகவும் அவை மாறக்கூடியவை. வாவ், இது மருத்துவத்துல ரொம்ப பயன்படுமே. கண்டிப்பா. இதோட மருத்துவ பயன் பாத்தீங்கன்னா, முதுகுத்தண்டில் ஏற்படும் காயம் போன்ற நோய்களை குணப்படுத்த விஞ்ஞானிகள் இதை பயன்படுத்துகின்றனர். ரொம்ப முக்கியமான குறிப்பு இது. சரி, விலங்குகளுக்கும் தாவரங்களுக்கும் உணவின் அடிப்படை வேறுபடுகிறதே. தாவரங்கள் மட்டும் எப்படி உணவை தாமே தயாரிக்கின்றன? இதுக்கு காரணம் பசுங்கணிகம். இதை தாவரங்களின் உணவு தயாரிப்பாளர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது விலங்கு செல்களிலும் இருக்குமா? இல்ல, இது தாவர செல்களில் மட்டுமே இருக்கும். விலங்கு செல்களில் இது கிடையாது. அப்போ உணவு தயாரிக்கிற வேலை முழுசும் இதோடது தானா? ஆமா, சூரிய ஆற்றலில் இருந்து உணவு தயாரிக்கும் ஒரே நுண்ணுறுப்பு இதுதான். சூரிய ஆற்றலை எப்படி உணவா மாத்துது? அதுல ஒரு நிறமி இருக்கு. அதாவது இதிலுள்ள பச்சையம் என்ற நிறமி சூரியனின் ஒளி ஆற்றலை வேதி ஆற்றலாக மாற்றி உணவு தயாரிக்கிறது. சரி, கணிகங்கள்ல வகைகள் ஏதாவது இருக்கா? கணிகங்கள் 2 வகைப்படும். 1 வண்ணக்கணிகம், அதாவது நிறமுள்ளவை. 2 வெளிர்கணிகம், அதாவது நிறமற்றவை. ஓ, 2 வகை. இத நாம நேர்ல பார்க்க முடியுமா? கண்டிப்பா. பாசியிலுள்ள பசுங்கணிகத்தை பாசி இலைகளை நுண்ணோக்கியை வைப்பதன் மூலம் நீங்க கண்கூடாக காணலாம். ரொம்ப நல்ல தகவல். அடுத்து, ஒரு நுண்ணுறுப்பு எனக்கு இடைவெளி தேவை என்று கூறுவதாக பாடத்துல இருக்கே, அது எந்த உறுப்பு? பாத்தீங்கன்னா அது கோல்கை உறுப்புகள். அதோட அமைப்பு எப்படி இருக்கும்? சவ்வால் சூழப்பட்ட பைகள் ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி வைக்கப்பட்டு குழல்களுடன் அமைந்த அமைப்புதான் இந்த கோல்கை உறுப்புகள். இதோட முக்கிய வேலைகள் என்னென்ன? இது நிறைய வேலைகளை செய்யுது. அதாவது நொதிகளை சுரப்பது, உணவை செரிமானம் அடைய செய்வது, உணவிலிருந்து புரதத்தை பிரித்து செல்லுக்கு அனுப்புவது, அப்புறம் உடலுக்கு வலு சேர்ப்பது. இவ்ளோ வேலைகள் செய்தா? சரி, அடுத்து ஒரு மிரட்டலான குறிப்பு. நான் எவற்றை தொடுகிறேனோ அவை அழியும் என்று ஒரு செல்லுறுப்பு சொல்லுதே, அதை பற்றி சொல்லுங்க. அதுதான் லைசோசோம். தேர்வுக்கு ரொம்ப முக்கியமான கேள்வி இது. இத தற்கொலை பை அப்படின்னு அழைப்பார்கள். தற்கொலை பையா? இது பார்க்க எப்படி இருக்கும்? இது மிகச் சிறிய அமைப்பு. இத நுண்ணோக்கியால் மட்டுமே பார்க்க முடியும். இதோட வேலை என்ன? இது செல்லின் முதன்மையான செரிமான பகுதி. ஆனா இதை ஏன் தற்கொலை பைன்னு சொல்றாங்க? ஏன்னா இவை செல்லிலேயே சிதைவடைவதால் இதை தற்கொலை பை என்று அழைக்கிறார்கள். சரி, அடுத்து விலங்கு செல்களில் மட்டுமே உள்ள சென்ட்ரியோலின் வேலை என்ன? சென்ட்ரியோல் அப்படிங்கிறது உட்கருவுக்கு அருகில் காணப்படும் குழாய் போன்ற அமைப்பு. இது தாவர செல்களில் இல்லை. இதோட வேலை பாத்தீங்கன்னா செல் பகுப்பின் போது குரோமோசோம்களை பிரிக்க இது உதவுது. அருமை. அடுத்து, எனக்கு நிறைய வேலைகள் இருக்கின்றன, அமைதியாக இருக்கவும் என்று கூறும் எண்டோபிளாச வலைப்பின்னல் பற்றி பார்ப்போம். எண்டோபிளாச வலைப்பின்னல் அப்படிங்கிறது சைட்டோபிளாசத்தில் உள்ள தட்டையான அல்லது குழாய் போன்ற பைகள். இதுல வகைகள் இருக்கா? ஆமா, இதுல 2 வகை இருக்கு. 1 சொரசொரப்பானவை, 2 மென்மையானவை. சொரசொரப்பானவை என்ன செய்யும்? இதுல ரைபோசோம்கள் இருப்பதால் இது புரதச் சேர்க்கைக்கு உதவும். அப்போ மென்மையானவை? மென்மையான வலைப்பின்னல்ல ரைபோசோம்கள் அற்றவை. அப்போ இதோட ஒட்டுமொத்த வேலை என்ன? இதோட வேலை கொழுப்புகள், ஸ்டீராய்டுகள் தயாரிப்பிலும் கடத்தலிலும் ஈடுபடுது. புரிஞ்சது. சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. நான் சொல்வதை மற்றவர்கள் செய்வார்கள் என்று கட்டளையிடும் செல்லின் மூளை எது? அதுதான் உட்கரு. ஆங்கிலத்துல நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்வோம். இதுதான் செல்லின் மூளை. இது எங்கே அமைந்திருக்கும்? தாவர மற்றும் விலங்கு செல்களில் சைட்டோபிளாசத்தின் உள்ளே இது உள்ளது. இந்த உட்கருக்குள்ள என்னென்ன பாகங்கள் இருக்கு? பாத்தீங்கன்னா இதில் உட்கரு உறை, உட்கரு மணி, அதாவது நியூக்ளியோலஸ் மற்றும் குரோமாட்டின் உடல் உள்ளன. இந்த குரோமாட்டின் உடல் என்ன செய்யும்? செல் பிரிதலின் போது இந்த குரோமாட்டின் உடல் தான் குரோமோசோமாக மாறுகிறது. ஓ, ரொம்ப முக்கியமான குறிப்பு. உட்கரோட வேலைகள் என்னென்ன? இதோட வேலைகள் செல்லின் அனைத்து உயிர் செயல்களையும் வேதி வினைகளையும் கட்டுப்படுத்துகிறது. மேலும் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு மரபு வழி பண்புகளை கடத்துகிறது. ஆமா, இது செல்லின் மூளை இல்லையா? இதுல ஏதாவது சிறப்பு தகவல் இருக்கா? கண்டிப்பா. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சிறப்பு தகவல் இருக்கு. சிவப்பு இரத்த செல்களில் உட்கரு இல்லை. எனவே அவை விரைவில் இறக்கின்றன. அப்படியா?
எவ்வளவு சீக்கிரம் இருக்கும்? மனித உடலில் ஒவ்வொரு நொடியும் சுமார் 2 மில்லியன் சிவப்பு இரத்த செல்கள் இறக்கின்றன. அதே நேரம் தினமும் புதியவை தோன்றுகின்றன. ஒரு நொடிக்கு 2 மில்லியனா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, உயிரியல் முழுவதுமே இப்படிப்பட்ட ஆச்சரியங்கள் தான். சரி, இப்போ நாம தேர்வுக்கான 40 முக்கிய வினாவிடைகள் பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு ரேபிட் ஃபயர் போல இத பார்ப்போம். மாணவர்களே, இது உங்களுக்கான மனப்பாட பகுதி. நான் கேள்வியை கேட்க போறேன். நிபுணர் சற்றும் தாமதிக்காமல் விடையளிக்க போகிறார். ஆரம்பிக்கலாமா? கோள அல்லது குச்சி வடிவம். மைட்டோகாண்ட்ரியா எத்தனை சவ்வுகளை கொண்டது? இரட்டை சவ்வு. மைட்டோகாண்ட்ரியா எதில் ஈடுபட்டு ஆற்றலை வெளியிடுகிறது? காற்று சுவாச வினைகள். உடலில் எந்த ஒரு செல்லாகவும் மாறக்கூடிய செல் எது? மூலச்செல். முதுகுத்தண்டில் ஏற்படும் காயத்தை குணப்படுத்த பயன்படுவது எது? மூலச்செல்கள். தாவரங்களின் உணவு தயாரிப்பாளர்கள் யார்? பசுங்கணிகம். தாவர செல்களில் மட்டும் காணப்படும் நுண்ணுறுப்பு எது? பசுங்கணிகம். விலங்கு செல்களில் எது காணப்படுவதில்லை? பசுங்கணிகம். கணிகங்கள் முக்கியமாக எத்தனை வகைப்படும்? 2. நிறமுள்ள கணிகத்தின் பெயர் என்ன? வண்ண கணிகம். நிறமற்ற கணிகத்தின் பெயர் என்ன? வெளிர்கணிகம். சூரிய ஆற்றலிலிருந்து உணவு தயாரிக்கும் நுண்ணுறுப்பு எது? பசுங்கணிகம். பசுங்கணிகத்தில் உள்ள நிறம் எது? பச்சையம். பச்சையம் ஒளி ஆற்றலை என்ன ஆற்றலாக மாற்றுகிறது? வேதியாற்றலாக. விலங்குகள் ஏன் ஒளிச்சேர்க்கை செய்வதில்லை? பசுங்கணிகம் இல்லாததால். சரி, சவ்வால் சூழப்பட்ட பைகள் ஒன்றன் மேல் ஒன்று அடுக்கப்பட்ட அமைப்பு எது? கோல்கை உறுப்புகள். செல்களில் நொதிகளை சுரப்பது எது? கோல்கை உறுப்புகள். உணவிலிருந்து புரதத்தை பிரித்து செல்லுக்கு அனுப்புவது எது? கோல்கை உறுப்புகள். செல்லின் தற்கொலைப்பை எனப்படுவது எது? லைசோசோம். நான் எவற்றை தொடுகிறேனோ அவை அழியும் என கூறுவது எது? லைசோசோம். செல்லின் முதன்மையான செரிமான பகுதி எது? லைசோசோம். உட்கருவுக்கு அருகில் காணப்படும் குழாய் போன்ற அமைப்பு எது? சென்ட்ரியோல். விலங்கு செல்களில் மட்டுமே உள்ள நுண்ணுறுப்பு எது? சென்ட்ரியோல். செல் பகுப்பின் போது குரோமோசோம்களை பிரிக்க உதவுவது எது? சென்ட்ரியோல். சைட்டோபிளாசத்திற்குள் இருக்கும் தட்டையான அல்லது குழாய் போன்ற அமைப்பு எது? எண்டோபிளாச வலைப்பின்னல். எண்டோபிளாச வலைப்பின்னல் எத்தனை வகைப்படும்? 2. புரதச் சேர்க்கைக்கு உதவுவது எந்த வலைப்பின்னல்? சொரசொரப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல். சுரசுரப்பான வலைப்பின்னலில் இணைந்திருப்பது எது? ரைபோசோம்கள். ரைபோசோம்கள் அற்ற வலைப்பின்னல் எது? மென்மையான எண்டோபிளாச வலைப்பின்னல். கொழுப்புகள் ஸ்டீராய்டுகள் தயாரிப்பிலும் கடத்தலிலும் ஈடுபடுவது எது? எண்டோபிளாச வலைப்பின்னல். செல்லின் மூளையாக செயல்படுவது எது? உட்கரு. நான் சொல்வதை மற்றவர்கள் செய்வார்கள் என கூறுவது எது? உட்கரு. உட்கருவை சூழ்ந்துள்ள உறை எது? உட்கரு உறை. செல் பிரிதலின் போது குரோமோசோமாக மாறுவது எது? குரோமாட்டின் உடல். மரபுவழி பண்புகளை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவது எது? உட்கரு. உட்கரு இல்லாத செல் எது? சிவப்பு இரத்த செல்கள். மனித உடலில் ஒவ்வொரு நொடியும் எத்தனை சிவப்பு இரத்த செல்கள் இறக்கின்றன? சுமார் 2 மில்லியன். பாசியில் உள்ள கணிகத்தை எதன் மூலம் பார்க்கலாம்? கூட்டு நுண்ணோக்கி. ரொம்ப அருமை. கேள்வி 1. விலங்கு செல்லின் பாதுகாப்பு அரண் எது? செல் சவ்வு, அதாவது பிளாஸ்மா சவ்வு. 2. தாவர செல்லுக்கு உறுதியும் வடிவமும் தருவது எது? செல் சுவர். 3. செல் சுவர் எதனால் ஆனது? செல்லுலோஸ். 4. செல்லின் உள்ளே உள்ள மிகச்சிறிய அமைப்புகள் என்ன? நுண்ணுறுப்புகள். 5. செல்லில் ஒரு நுண்ணுறுப்பு செயலிழந்தால் என்ன ஆகும்? செல் இறந்துவிடும். 6. செல் சவ்வுக்கும் உட்கருவுக்கும் இடையே உள்ள ஜெல்லி போன்ற பகுதி? சைட்டோபிளாசம். 7. சைட்டோபிளாசத்தில் உள்ள நீரின் அளவு என்ன? 70 முதல் 90% வரை. 8. உட்கருவுக்கு உள்ளே உள்ள திரவத்தின் பெயர் என்ன? நியூக்ளியோபிளாசம். 9. சைட்டோபிளாசம் மற்றும் நியூக்ளியோபிளாசம் இரண்டும் சேர்ந்தால்? புரோட்டோபிளாசம். 10. எந்த செல்லாக வேண்டுமானாலும் மாறும் திறன் கொண்ட செல் எது? மூலச்செல்கள். 11. முதுகுத்தண்டு காயத்தை குணப்படுத்த மருத்துவர்கள் பயன்படுத்துவது எதை? மூலச்செல்கள். 12. தாவரங்களில் மட்டும் காணப்படும் விலங்குகளில் இல்லாத நுண்ணுறுப்பு எது? கணிகம், குறிப்பா பசுங்கணிகம். 13. சூரிய ஒளியிலிருந்து உணவு தயாரிக்கும் உறுப்பு? பசுங்கணிகம். 14. பசுங்கணிகத்தில் உள்ள நிறமி எது? பச்சையம். 15. மலர் மற்றும் பழங்களுக்கு வண்ணம் தருவது எது? வண்ணக்கணிகம். 16. நிறமற்ற கணிகம் எது? வெளிர்கணிகம். 17. காய் கனியாகும்போது ஸ்டார்ச் என்னவாக மாறுகிறது? சர்க்கரை. 18. பாசியில் பச்சையம் உள்ளதா? ஆம், உள்ளது. 19. விலங்குகள் ஏன் ஒளிச்சேர்க்கை செய்வதில்லை?
பசுங்கணிகம் இல்லாததால். 20 செல்லின் ஆற்றல் மையம் எது? மைட்டோகாண்ட்ரியா. 21 அதிக சுறுசுறுப்பாக இயங்கும் தசைச் செல்களில் அதிகம் காணப்படுவது எது? மைட்டோகாண்ட்ரியா. 22 மைட்டோகாண்ட்ரியா எத்தனை சவ்வுகளால் ஆனது? இரட்டைச் சவ்வு. 23 நொதிகளை சுரப்பது மற்றும் உணவைச் செரிப்பது எந்த உறுப்பின் வேலை? கோல்கே உறுப்புகள். 24 உணவிலிருந்து புரதத்தை பிரிப்பது எது? அதுவும் கோல்கே உறுப்புகள் தான். 25 நான் எதை தொடுகிறேனோ அது அழியும் என்று கூறுவது எது? லைசோசோம். 26 செல்லின் முதன்மையான செரிமான பகுதி எது? லைசோசோம். 27 செல்லின் தற்கொலை பைகள் என்று அழைக்கப்படுவது எது? லைசோசோம். 28 விலங்கு செல்லில் மட்டும் காணப்படும் உட்கரு அருகே உள்ள உறுப்பு? சென்ட்ரியோல். 29 செல் பகுப்பின் போது குரோமோசோம்களை பிரிக்க உதவுவது எது? சென்ட்ரியோல். 30 தட்டையான அல்லது குழாய் போன்ற பை அமைப்பு கொண்டது எது? எண்டோபிளாச வலைப்பின்னல். 31 புரத சேர்க்கைக்கு உதவும் எண்டோபிளாச வலைப்பின்னல் எது? சொரசொரப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல். 32 சொரசொரப்பான எண்டோபிளாச வலையில் ஒட்டியிருப்பது என்ன? ரிபோசோம்கள். 33 கொழுப்பு மற்றும் ஸ்டீராய்டுகளை தயாரிப்பது எது? மென்மையான எண்டோபிளாச வலைப்பின்னல். 34 செல்லின் மூளை என்று அழைக்கப்படுவது எது? உட்கரு. 35 ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு மரபு பண்புகளை கடத்துவது எது? உட்கரு. 36 வேதிவினைகளை கட்டுப்படுத்தும் பகுதி எது? உட்கரு. 37 உட்கருவின் உள்ளே இருப்பவை எவை? நியூக்ளியோலஸ் மற்றும் குரோமாட்டின். 38 உட்கரு இல்லாத மனித செல் எது? இரத்த சிவப்பணுக்கள். 39 உட்கரு இல்லாததால் இரத்த சிவப்பணுக்களுக்கு என்ன நேர்கிறது? விரைவில் இறந்து விடுகின்றன. 40 நமது உடலில் வினாடிக்கு எத்தனை சிவப்பணுக்கள் இறக்கின்றன? 2 மில்லியன். வாவ் சூப்பர். முதல் கேள்வி செல்களின் வடிவம் மற்றும் அளவு எதை பொறுத்து மாறுகிறது? அவை செய்யும் வேலையை பொறுத்து. சூப்பர். 2வது நரம்பு செல்லும் இரத்த சிவப்பணுவும் ஒரே மாதிரியாக இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. 3 செல்லின் உள்ளே இருக்கும் மிகச்சிறிய அமைப்புகளின் பெயர் என்ன? செல் நுண்ணுறுப்புகள். 4 செல்லுக்கு உணவு வழங்குவது எது? அதுவும் செல் நுண்ணுறுப்புகள் தான். 5 கழிவுகளை அகற்றுவது மற்றும் செல்லை சரி செய்வது யாருடைய வேலை? செல் நுண்ணுறுப்புகளின் வேலை. 6 தாவர மற்றும் விலங்கு செல்கள் ஏன் வேறுபடுகின்றன? ஏன்னா அவை வெவ்வேறு வேலைகளை செய்வதால். 7 நமது உடல் எதனால் உருவாக்கப்பட்டுள்ளது? பலவிதமான செல்களால். 8 செல்லின் கட்டுப்பாட்டு மையம் எது? உட்கரு. 9 செல்லின் பெரிய உறுப்பு எது? அதுவும் உட்கருதான். 10 பசுமை நிறமுடைய செல் உறுப்பு எது? பசங்கணிகம். 11 ஒளிச்சேர்க்கைக்கு பயன்படுவது எது? பசங்கணிகம். 12 தாவர செல்லில் நுண்குமிழிகள் எப்படி இருக்கும்? ரொம்ப பெரியதாக இருக்கும். 13 விலங்கு செல்லில் நுண்குமிழிகள் எப்படி இருக்கும்? சிறியதாக இருக்கும். 14 செல்லை பாதுகாப்பது எது? செல் சுவர். 15 செல்லுக்கு வடிவத்தை தருவது எது? செல் சுவர். பாதி கிணற்றை தாண்டிட்டோம். 16 ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கப்பட்ட குழல் போன்ற உறுப்பு எது? கோல்கை உடலம். 17 நொதிகளை சுரப்பது எது? அதுவும் கோல்கை உடலம் தான். 18 ஆர்என்ஏவை வைத்திருக்கும் உறுப்பு எது? ரைபோசோம். 19 புரோட்டீன்களை ஒருங்கிணைப்பது எது? ரைபோசோம். 20 கோள வடிவில் ஜோடியாக காணப்படும் உறுப்பு எது? சென்ட்ரியோல். 21 செல் பகுப்பின் போது உதவுவது எது? சென்ட்ரியோல். 22 கதிரிலைகளை பெருகச் செய்வது எது? அதுவும் சென்ட்ரியோல் தான். 23 செல்லின் சுவாச உறுப்பு எது? மைட்டோகாண்ட்ரியா. 24 ஏடிபி ஆற்றலை வழங்குவது எது? மைட்டோகாண்ட்ரியா. 25 செல்லுக்கு தேவையான சக்தியை தருவது எது? மைட்டோகாண்ட்ரியா. 26 உட்கருவை தவிர்த்து செல்லின் பிற பகுதிகளில் காணப்படுவது எது? சைட்டோபிளாசம். 27 எல்லா செல்களுக்கும் பொதுவானது எது? அதோட அடிப்படை கட்டமைப்பு. 28 விலங்குகள் உணவை தேடி நகர வேண்டுமா? ஆம், நகரும். 29 தாவரம் தனக்கான உணவை தானே தயாரிக்குமா? ஆம், தயாரிக்கும். 30 நமது உடலின் ஒவ்வொரு செல்லும் எத்தனை செயலை செய்கிறது? ஒரு குறிப்பிட்ட செயலை செய்யும். சூப்பர். வேகம். 31 கோல்கை உடலம் எங்கு நொதிகளை கடத்துகிறது? செல் இடைவெளியில். 32 புரோட்டீன்களை உருவாக்கும் தொழிற்சாலை எனப்படுவது எது? ரைபோசோம். 33
ஆர்என்ஏவை பயன்படுத்தி ஒருங்கிணைக்கப்படுவது எது? பாலிபெப்டைடுகள், அதாவது புரோட்டீன்கள். 34 தாவர செல்களுக்கே உரித்தான ஒரு சிறப்பு அம்சம் எது? பசங்கணிகம். 35 ஆற்றல் நாணயம்னு நாம எதை அழைக்கிறோம்? ஏடிபி. 36 செல் சுவர் எங்கு காணப்படாது? விலங்கு செல்லில். 37 ஒரு செங்கலை போன்ற அடிப்படை அமைப்பு எது? செல். 38 தகவல்களை கடத்துவது எந்த செல்லின் வேலை? நரம்பு செல். 39 ஆக்சிஜனை சுமந்து செல்வது எது? இரத்த சிவப்பணு. ஃபைனல் கொஸ்டின் 40 ஒட்டுமொத்த செல்லின் இயக்கமும் யாருடைய கூட்டு முயற்சி? செல் நுண்ணுறுப்புகளின் கூட்டு முயற்சி. பிரமாதம். இருப்பது எது? செல் சுவர். 2 தாவர செல்லை பாதுகாப்பது எது? செல் சுவர். 3 தாவர செல்லின் வடிவத்தை நிலைநிறுத்துவது எது? செல் சுவர். 4 பசுமை நிறமுடைய கணிகங்கள் எங்கு நிறைந்துள்ளன? பசுங்கணிகத்தில். 5 தாவரங்களில் ஒளிச்சேர்க்கைக்கு பயன்படுவது எது? பசுங்கணிகம். 6 தாவர செல்லில் உள்ள குமிழ்கள் எத்தகையவை? பெரிய குமிழ்கள். 7 பெரிய குமிழ்களில் உள்ளவை எவை? கரிம, கனிம, வேதி மூலக்கூறுகள் மற்றும் நீர். 8 தாவர செல் உறுப்புகளுக்கு ஆதரவு வழங்குவது எது? பெரிய குமிழ்கள். 9 விலங்கு செல்லில் கோள வடிவம் கொண்ட உறுப்பு எது? சென்ட்ரியோல். 10 சென்ட்ரியோல்கள் எவ்வாறு காணப்படும்? ஒரு ஜோடியாக. சூப்பர். 10 கேள்விகள் முடிஞ்சது. அதே வேகத்தில் அடுத்த கட்டத்துக்கு போலாம். 11 செல் பகுப்பின் போது உதவுவது எது? சென்ட்ரியோல். 12 ஸ்பிண்டில் நார்களை பெருக்கமடையச் செய்வது எது? சென்ட்ரியோல். 13 விலங்கு செல்லில் உள்ள குமிழ்கள் எத்தகையவை? சிறிய குமிழ்கள். 14 சிறிய குமிழ்களின் பணி என்ன? செல் உறுப்புகளுக்கு ஆதரவு வழங்குவது. 15 செல்லின் கட்டுப்பாட்டு மையம் என அழைக்கப்படுவது எது? உட்கரோ. 16 செல்லில் உள்ள பெரிய செல் உறுப்பு எது? உட்கரோ. 17 ஆர்என்ஏவை பெற்றுள்ள செல் உறுப்பு எது? ரைபோசோம். 18 புரோட்டீனை ஒன்றிணைப்பது எது? ரைபோசோம். 19 பாலிபெப்டைடுகளை ஒன்றிணைப்பது எது? ரைபோசோம். 20 செல் சவ்வை உள்ளடக்கிய பகுதி எது? சைட்டோபிளாசம். வாவ், பாதி கிணற்ற தாண்டிட்டோம். கொஞ்சம் மூச்சு விட்டுக்கோங்க. அடுத்த 20 கேள்விகள் இன்னும் வேகம் கூட்டலாம். 21 உட்கருவை தவிர செல்லின் அனைத்து பகுதிகளிலும் காணப்படுவது எது? சைட்டோபிளாசம். 22 தட்டையான அல்லது குழாய் போன்ற பைகளால் உருவாக்கப்பட்ட சவ்வு எது? எண்டோபிளாசா வலைப்பின்னல். 23 எண்டோபிளாசா வலைப்பின்னலின் சவ்வு எங்கு உள்ளது? உட்புறத்தில், அதாவது உட்புறச் சவ்வு. 24 எண்டோபிளாசா வலைப்பின்னல் எதனுடன் இணைந்து செயல்படுகிறது? ரைபோசோம்களுடன். 25 புரதச் சேர்க்கைக்கு உதவும் வலைப்பின்னல் எது? எண்டோபிளாசா வலைப்பின்னல். 26 ஒன்றன்மேல் ஒன்று அடுக்கி வைக்கப்பட்ட உறுப்பு எது? கோல்கே உடலம். 27 கோல்கி உடலத்தில் என்ன குழல்கள் அமைந்துள்ளன? சுரப்பி குழல்கள். 28 கோல்கி உறுப்புகள் எதை சுரக்கின்றன? நொதிகளை. 29 சுரக்கப்பட்ட நொதிகளை செல் இடைவெளிக்கு கடத்துவது எது? கோல்கி உடலம். 30 செல்லின் சுவாச உறுப்பு எது? மைட்டோகாண்ட்ரியா. கடைசி 10 கேள்விகள். முடிவை நெருங்கிட்டோம். முழு எனர்ஜியோட சொல்லுங்க. 31 மைட்டோகாண்ட்ரியா செல்லுக்கு வழங்கும் மூலக்கூறு எது? அடினோசின் ட்ரைபாஸ்பேட். 32 அடினோசின் ட்ரைபாஸ்பேட் என்பதை சுருக்கமாக எப்படி கூறலாம்? ஏடிபி. 33 செல்லுக்கு சக்தியை வழங்குவதற்கு உதவுவது எது? மைட்டோகாண்ட்ரியா. 34 ஒளிச்சேர்க்கை எந்த செல்லில் நடைபெறும்? தாவர செல். 35 விலங்கு செல்லில் மட்டும் காணப்படும் ஜோடி உறுப்பு? சென்ட்ரியோல். 36 பெரிய குமிழ்கள் எந்த செல்லின் பண்பு? தாவர செல். 37 சிறிய குமிழ்கள் எந்த செல்லின் பண்பு? விலங்கு செல். 38 இரு செல்களுக்கும் பொதுவான கட்டுப்பாட்டு மையம்? உட்கரு. 39 இரு செல்களுக்கும் பொதுவான சக்தி வழங்கும் உறுப்பு? மைட்டோகாண்ட்ரியா. 40 புரதத்தை உருவாக்கும் இரு செல்களுக்கும் பொதுவான உறுப்பு? ரைபோசோம். பிரமாதம். முதல் கேள்வி, கட்டடத்திற்கு செங்கல் போல உயிரினங்களின் அடிப்படை கட்டமைப்பு அலகு எது? செல். பருப்பொருள்களின் அடிப்படை அலகு அணுக்கள் என்றால் உயிரினங்களின் அடிப்படை அலகு என்ன? அதுவும் செல்தான். சோனாவிற்கு உணவு நஞ்சாக மாற காரணமான பாக்டீரியா சிற்றினம் எது? சல்மோனெல்லா. பாக்டீரியா போன்ற நுண்ணுயிரிகளை நம் வெறும் கண்களால் பார்க்க முடியுமா? முடியாது. அப்படியென்றால் அவற்றை எதன் மூலமாக மட்டுமே காண முடியும்? நுண்ணோக்கி மூலமாக மட்டுமே காண முடியும். ஒரே ஒரு செல்லாலான உயிரினங்களுக்கு ஏதேனும் 3 உதாரணங்கள்?
அமீபா, கிளாமிடமோனாஸ் மற்றும் பாக்டீரியா. அமீபா போன்ற ஒரு செல் உயிரினங்களில் செரித்தல், சுவாசித்தல் போன்ற பணிகளை செய்வது எது? அந்த ஒரே ஒரு செல் மட்டுமே அத்தனை பணிகளையும் செய்கிறது. கரெக்ட். மனிதர்கள் மற்றும் வெங்காயம் ஆகியன எவ்வகை உயிரினங்கள்? பல செல் உயிரினங்கள். ஒரு செல்லின் அமைப்பு என்பது எதை குறிக்கிறது? செல்லுக்குள்ளுள்ள நுண்ணுறுப்புகளை குறிக்கிறது. செல்லின் செயல் என்பது எதை குறிக்கிறது? அந்த நுண்ணுறுப்புகளின் செயற்பாட்டை குறிக்கிறது. குறிப்பிட்ட செயல்களை செய்வதற்காக ஒன்றாக இணைந்த செல்களின் குழு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? திசு. விலங்குகள் மற்றும் மனித உடலில் காணப்படும் 4 முக்கிய திசுக்கள் யாவை? நரம்பு திசு, எபித்தீலியல் திசு, தசை திசு மற்றும் இணைப்பு திசு. விலங்கு உடலில் தகவல்களை கடத்தும் உயிரியல் வயராக செயல்படும் திசு எது? நரம்பு திசு. உடலை பாதுகாப்பாக மூடியிருக்கும் திசு? எபித்தீலியல் திசு. தாவரங்களில் காணப்படும் 3 முக்கிய திசுக்கள் எவை? கடத்தும் திசு, புறத்தோல் திசு மற்றும் அடிப்படை திசு. தாவரங்களில் நீரையும் உணவையும் கடத்த உதவும் திசு எது? கடத்தும் திசு. பல வகையான திசுக்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட பணியை செய்ய எதனை உருவாக்குகின்றன? உறுப்பு. மனித உடலில் உள்ள உறுப்புகளுக்கு சில உதாரணங்கள். வயிறு, கண், இதயம் மற்றும் நுரையீரல். தாவரங்களில் உள்ள உறுப்புகளுக்கு உதாரணம். இலைகள், தண்டு மற்றும் வேர்கள். பல உறுப்புகள் ஒன்றாக இணைந்து செயல்படும் அமைப்பின் பெயர் என்ன? உறுப்பு மண்டலம். சுவாச மண்டலத்தில் காற்றை உள்ளிழுக்கும் முதல் உறுப்பு எது? நாசி துவாரங்கள். நாசித்வாரங்களை தொடர்ந்து வருவது எது? நாசி அறைகள். காற்றை நுரையீரலுக்கு கடத்திச் செல்லும் குழாயின் பெயர் என்ன? காற்று குழாய். இரத்தத்தில் ஆக்சிஜனை கலக்கும் முக்கிய சுவாச உறுப்பு எது? நுரையீரல். தாவரத்தை நிலத்தில் நிலைநிறுத்தவும் நீரை உறிஞ்சவும் உதவும் மண்டலம் எது? வேர் அமைப்பு. வேரமைப்பில் உள்ள 3 வகையான வேர்கள் எவை? முதன்மை வேர், 2ஆம் நிலை வேர் மற்றும் 3ஆம் நிலை வேர். பெர்ஃபெக்ட். உயிரினங்களின் கட்டமைப்பு படிநிலையின் முதல் படி என்ன? செல். செல்கள் இணைந்து உருவாவது? திசு. திசுக்கள் இணைந்து உருவாவது? உறுப்பு. உறுப்புகள் இணைந்து உருவாவது? உறுப்பு மண்டலம். இறுதியாக பல உறுப்பு மண்டலங்கள் இணைந்து எதனை உருவாக்குகிறது? ஒரு முழு உயிரினம். வாவ், எக்ஸலண்ட். 1வது கேள்வி. உடலின் மேற்பரப்பை மூடி பாதுகாக்கும் செல்கள் எவை? எபித்தீலியல் செல்கள். 2. எபித்தீலியல் செல்களின் வடிவங்கள் என்ன? தட்டையான மற்றும் தூண் வடிவம். 3. தட்டையான வடிவம் கொண்ட செல்கள் எவை? எபித்தீலியல் செல்கள். 4. தூண் வடிவம் கொண்ட செல்கள் எவை? எபித்தீலியல் செல்கள். 5. நீண்ட வடிவம் கொண்ட செல்கள் எவை? தசை செல்கள். 6. கதிர்கோள் வடிவம் கொண்ட செல்கள் எவை? தசை செல்கள். 7. தசை செல்களின் வடிவம் என்ன? விரிவடையும் தன்மை கொண்ட செல்கள் எவை? தசை செல்கள். 9. தசைகளின் இயக்கத்திற்கு உதவும் செல்கள் எவை? தசை செல்கள். 10. தசை செல்கள் எதன் மூலம் இயக்கத்திற்கு உதவுகின்றன? சுருங்கி விரிவடையும் தன்மையால். வேகம் குறையாம போகுது. 11. நரம்பு நார்களை கொண்ட செல்கள் எவை? நரம்பு செல்கள். 12. நரம்பு செல்களின் உடலம் எவ்வாறு இருக்கும்? கிளைத்திருக்கும். 13. கிளைத்த உடலம் கொண்ட செல்கள் எவை? நரம்பு செல்கள். 14. நரம்பு செல்களில் உள்ள நார்கள் எப்படி இருக்கும்? நீங்கதாக இருக்கும். 15. உடலின் செயல்களை ஒருங்கிணைக்கும் செல்கள் எவை? நரம்பு செல்கள். 16. நரம்பு செல்களின் 2 முக்கிய பணிகள் யாவை? செயல்களை ஒருங்கிணைத்தல், செய்தி பரிமாற்றம். 17. செய்தி பரிமாற்றம் செய்யும் செல்கள் எவை? நரம்பு செல்கள். 18. வட்ட வடிவம் கொண்ட செல்கள் எவை? இரத்த சிவப்பு செல்கள். 19. இருபுற குழி கொண்ட செல்கள் எவை? இரத்த சிவப்பு செல்கள். 20. தட்டு வடிவான செல்கள் எவை? இரத்த சிவப்பு செல்கள். பாதி கிணத்தை தாண்டிட்டோம். 21. இரத்த சிவப்பு செல்களின் 3 வடிவ அமைப்புகள் என்ன? வட்ட வடிவம், இருபுற குழி, தட்டு வடிவம். 22. உடலின் பல்வேறு பகுதிகளுக்கு ஆக்சிஜனை எடுத்துச் செல்பவை எவை? இரத்த சிவப்பு செல்கள். 23. இரத்த சிவப்பு செல்கள் உடலின் பகுதிகளுக்கு எதை எடுத்துச் செல்கின்றன? ஆக்சிஜன். 24. உடலின் பல்வேறு பகுதிகளிலிருந்து எதை இரத்த சிவப்பு செல்கள் சேகரிக்கின்றன? கார்பன் டை ஆக்சைடு. 25. கார்பன் டை ஆக்சைடை சேகரிக்கும் செல்கள் எவை? இரத்த சிவப்பு செல்கள். 26. எபித்தீலியல் செல்களின் முக்கிய பணி என்ன? மேற்பரப்ப மூடி பாதுகாப்பது. 27. தட்டையான மற்றும் தூண் செல்கள் எதன் பாதுகாப்புக்கு உதவுகின்றன? உடலின் மேற்பரப்புக்கு. 28. நீண்ட மற்றும் கதிர்கோள் செல்கள் எதன் இயக்கத்திற்கு உதவுகின்றன?
தசைகளின் இயக்கத்திற்கு. 29 செய்தி பரிமாற்றம் எதன் மூலம் நடைபெறுகிறது? நரம்பு செல்கள் மூலம். 30 ஆக்சிஜனை சுமந்து செல்லும் செல் எது? இரத்த சிவப்பு செல். கடைசி 10 கேள்விகள். 31 மூடி பாதுகாக்கும் தட்டையான செல் எது? எபித்தீலியல் செல். 32 சுருங்கும் தன்மை கொண்ட கதிர்கோள் செல் எது? தசை செல். 33 கிளைத்த உடலம் கொண்ட நீண்ட செல் எது? நரம்பு செல். 34 இருபுறக்குழி கொண்ட ஆக்சிஜன் கடத்தும் செல் எது? இரத்த சிவப்பு செல். 35 ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடை பரிமாற்றம் செய்யும் செல் எது? இரத்த சிவப்பு செல். 36 மேற்பரப்பு பாதுகாப்பிற்கு உதவும் தூண் வடிவ செல் எது? எபித்தீலியல் செல். 37 நரம்பு நார்கள் எந்த செல்லின் ஒரு பகுதி? நரம்பு செல். 38 தட்டு வடிவத்தில் இருக்கும் இரத்த செல் எது? இரத்த சிவப்பு செல். 39 விரிவடையும் தன்மை கொண்ட செல் எது? தசை செல். 40 செயல்களை ஒருங்கிணைக்க நீண்ட நார்களை பயன்படுத்தும் செல் எது? நரம்பு செல். அருங்கை, மிக சிறப்பா விளையாடுனீங்க. இந்த 40 கேள்விகளையும் கேட்ட பிறகு தேர்வில் இந்த பாடத்திலிருந்து எந்த கேள்வி வந்தாலும் மாணவரான உங்களால நிச்சயம் முழு மதிப்பெண் பெற முடியும்னு எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை வந்துருச்சு.